அனைவருக்கும் அன்பான வணக்கம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு திங்களிலும் தன்னுடைய தந்தையாருடைய நினைவாக நூல்களை வெளியிட்டு வரக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் தமிழீழன் அவர்களுடைய 20வது நூல் வெளியீட்டு விழா இனிதே தொடங்குகிறது. இந்த நூலின் தொடக்கமாக நம்முடைய ஒரு இனிய பாடல் ஒன்று சாட்டை நந்தனையா அவர்களே என்பது இசைப்பாடல் வழங்க அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பண்பில் சிறந்தது பேரன்பு, அன்பில் சிறந்தது பேரன்பு, அறிவில் சிறந்தது ஓரறிவு, உன்னில் சிறந்தது தன்மானம், உன்னில் சிறந்தது தன்மானம், அதை உணர்வாய் தம்பி என்னாலும், உன்னில் சிறந்தது தன்மானம், அதை உணர்வாய் தம்பி என்னாலும், அன்பில் சிறந்தது பேரன்பு, அறிவில் சிறந்தது ஓரறிவு, அழகில் சிறந்தது பேரழகு, அதன் அற்புதம் ஒன்றே ஆனழகு, அழகில் சிறந்தது பேரழகு, அதன் அற்புதம் ஒன்றே ஆனழகு, உழவில் சிறந்தது ஏரழகு, உழைப்பில் சிறந்தது ஏரழகு, அதை உயிராய் காத்தால் ஊரழகு, உழைப்பில் சிறந்தது ஏரழகு, அதை உயிராய் காத்தால் ஊரழகு, அன்பில் சிறந்தது பேரன்பு, அறிவில் சிறந்தது ஓரறிவு, கல்வியில் சிறந்தது தமிழ் வழி, கண்ணே நீயும் அதை படி, கல்வியில் சிறந்தது தமிழ் வழி, என் கண்ணே நீயும் அதை படி, செல்வத்தில் சிறந்தது மழலைகளே, செல்வத்தில் சிறந்தது மழலைகளே, அவை செந்தமிழ் நாட்டின் உறவுகளே, பண்பில் சிறந்தது பேரன்பு, அறிவில் சிறந்தது ஓரறிவு, நட்பில் சிறந்தது தாய்ப்பாசம், நாட்டில் சிறந்தது தமிழ் தேசம், நட்பில் சிறந்தது தாய்ப்பாசம், நாட்டில் சிறந்தது தமிழ் தேசம், மெட்டில் சிறந்தது பறை ஓசை, மெட்டில் சிறந்தது பறை ஓசை, மென்மையில் சிறந்தது தமிழோசை, அன்பில் சிறந்தது பேரன்பு, அறிவில் சிறந்தது ஓரறிவு, உன்னில் சிறந்தது தன்மானம், அதை உணர்வாய் தம்பி என்னாலும், அன்பில் சிறந்தது பேரன்பு, அறிவில் சிறந்தது ஓரறிவு, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல், நன்னயம் செய்துவிடல், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும், தெய்வத்துள் வைக்கப்படும், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம்மூன்றும் இழுக்கார் குடி பிறந்தார், நகைகையின் சொல் இகழாமை நான்கும்
வகை என்ப வாய்மை குடிக்கு ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம்மூன்றும் இழுக்கார் குடி பிறந்தார் நகைகையின் சொல் இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு குழல் இனிது யாழினிது என்பர் குழலினிது யாழினிது என்பர் தம் மழலை சொல் கேளாதவர் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று தோன்றலின் தோன்றாமை நன்று அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் நன்னயம் செய்துவிடல் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் தெய்வத்துள் வைக்கப்படும் தெய்வத்துள் வைக்கப்படும். நன்றி. பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்தாலும் என் கட்டுடல் வளைந்து கைகால் கலர்ந்து கவலை மிகுந்தாலும் வாழ்வி கெட்டு நடுத்தெருவோடு கிடந்து கீழ்நிலையுற்றாலும் மன்னர் தொட்டு வளர்த்த தமிழ் மகளின் துயர் துடைக்க மறப்பேனா மன்னர் தொட்டு வளர்த்த தமிழ் மகளின் துயர் துடைக்க மறப்பேனா நோயில் இருந்து மயங்கி வளைந்து நுடங்கி விழுந்தாலும் ஓலை பாயில் நெளிந்து மரணமடைந்து பாடையில் ஊர்ந்தாலும் காட்டு தீயில் அவிழ்ந்து புனலில் அழிந்து சிதைந்து முடிந்தாலும் காட்டு தீயில் அவிழ்ந்து புனலில் அழிந்து சிதைந்து முடிந்தாலும் என் தாயின் இனிய தமிழ் மொழியின் துயர் தாங்க மறப்பேனா என் தாயின் இனிய தமிழ் மொழியின் துயர் தாங்க மறப்பேனா பட்டமளித்து பதவி கொடுத்தனை பக்கம் இழுத்தாலும் ஆள்வோர் கட்டி அனைத்தொரு முத்தம் கொடுத்தென் கால்கை பிடித்தாலும் என்னை தொட்டு விழுந்து வணங்கி இருந்தவர் தோழமை கொண்டாலும் என்னை தொட்டு விழுந்து வணங்கி இருந்தவர் தோழமை கொண்டாலும் அந்த வெட்டி மனிதர்கள் உடல்களை மண் இசை வீழ்த்த மறப்பேனா அந்த வெட்டி மனிதர்கள் உடல்களை மண் இசை வீழ்த்த மறப்பேனா. நன்றி. திருக்குறளை போற்றி போடுவோம் திருவள்ளுவனை ஏற்றி மகிழ்வோம் திருக்குறளை சூழ்ந்து மீட்டுவோம் நாம் திருக்குறளை வாழ்ந்து காட்டுவோம். வள்ளுவனா சொல்லியது இருவரிதானே
இருவரியும் உலகத்தின் முகவரிதானே, தீமைகளை தீக்கின்ற தீப்பொறிதானே, நன்மைகளை காட்டுகின்ற நன்னெறிதானே. பிறப்பினிலே ஒற்றுமைதான் வேற்றுமை இல்லை, சிறப்பினிலே வேற்றுமைதான் ஒற்றுமை இல்லை. குவித்து வைத்து வாழ்வோர்க்கு குணமே இல்லை, பகுத்துண்டு வாழ்வோர்க்கு குணமே இல்லை. பொய்ப்பொருளை காண்பவர்க்கு அறிவே இல்லை, மெய்ப்பொருளை காண்பவரோ அறிவின் பிள்ளை. குணம் குற்றம் நாடி வாழ்ந்தால் வாழ்க்கை முல்லை, மனத்துக்கண் மாசின்றே இல்லை தொல்லை. அன்பின் வழி உயிர் நிலைதான் அமைந்திட வேண்டும், ஆணும் பெண்ணும் உயிர் மெய்யாய் இணைந்திட வேண்டும். இல்லறமே நல்லறமாய் மலர்ந்திட வேண்டும், ஈகையறம் இல்லறத்தில் வளர்ந்திட வேண்டும். உலகத்தோட ஒட்ட ஒழுகி பழகிட வேண்டும், ஒவ்வாத மாந்தரோடு விலகிட வேண்டும். எல்லோரும் இன்புற்று வாழ்ந்திட வேண்டும், இதற்காக திருக்குறளை கற்றிட வேண்டும். கற்றபடி கல்வி பெற்றபடி நின்றால் உன் வாழ்வில் எந்நாளும் வெற்றி படி. பெற்றோர் நினைத்தபடி மற்றோர் உரைத்தபடி, உற்றார் புகழும்படி மற்றோர் மகிழும்படி. கண்ணை போல எண்ணும்படி பொன்னை போல நின்னும்படி, விண்ணை போல இன்னும்படி. அப்பா வள்ளுவனார் சொல்லும்படி வாழ்வுகளை அள்ளும்படி, உலகை வெல்லும்படி வாழப்பா. நீதி நெறி கொள்ளும்படி சாதி வெறி தள்ளும்படி, ஆதியம்மை சொல்லும்படி வாழப்பா. கல்வி ஒரு ஏணிப்படி கற்கதது ஏணிப்படி, கற்க வேணும் தானப்படி வேலப்பா. பள்ளிக்கூடம் கோயிலப்பா, அதில் பாடநூலே தெய்வமப்பா. படிப்படியா படிக்கணும்பா, கல்லாமையை பொடி பொடியா ஒழிக்கணும்பா. பாரதியின் பாட்டை படி பாவேந்தனை கேட்டுப்படி, பகுத்தறிவை ஊட்டும்படி படியப்பா. ஆறறிவை கொண்டுபடி கூறறிவை கண்டுபடி, பேரறிவை மொண்டுபடி நீயப்பா. வாழ்வாங்கு வாழும்படி ஏழுலகை ஆளும்படி, சிந்தனையை நாளும்படி செல்லப்பா. அன்றாடம் அன்பைப்படி உண்டாகும் இன்பப்படி, கொண்டாடும் பண்பைப்படி கண்ணப்பா. பள்ளிவாசல் திறந்ததப்பா, அதில் பாடங்களும் நடக்குதப்பா. குடுகுடுன்னு ஓடுங்கப்பா, பாடநூல மடமடன்னு தேடுங்கப்பா. கல்வி கற்றபடி கல்வி பெற்றபடி நின்றால் உள்மாவில் என்னாலும் வெற்றி படி. சங்கத்தமிழ் சொன்ன தமிழா, உன் சரித்திரம் கடல் மேல் முழுழா. பிற நாட்டு நல்லோர்கள் பேரறிவில் வல்லோர்கள் தமிழை புகழ்ந்தார்கள் என்று, நம் நாட்டில் வாழ்கின்ற நல்லோரே நம் மொழியை பேசி மகிழ்வது இன்று, குறை பேசி மகிழ்வது இன்று. சங்கத்தமிழ் சொன்ன தமிழா, நம் சரித்திரம் கடல் மேல் பொழிழா. தமிழ் மொழி என்றாலே தமிழ் மொழி என்ற பொருளிலே சொன்னார்கள் அன்று, தமிழ்நாடு என்றாலே தமிழை நாடு என்னும் பொருளிலே சொன்னார்கள் அன்று. நம் உள்ளத்தில் பதிவது நன்று. சங்கத்தமிழ் சொன்ன தமிழா, உன் சரித்திரம் கடல் மேல் குமிழா. ஒரு மட்டும் பாட்டுமா நிகழ்ச்சியை தொடர்ந்து வரையும் பாருங்க. அதான் பாருங்க. நன்றி ஐயா, நன்றி. சிறப்பான ஒரு இசைப்பாடலை தந்து அனைவரையும் மகிழ்வித்தமைக்காக சாட்டைநந்தன் ஐயா அவர்களுக்கும் குடியாத்து மோகனன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்போது அரங்கம் முறையாக தொடங்குகிறது. தமிழ்தாய் வாழ்த்தோடு அரங்கம் தொடங்குகிறது. தமிழ்தாய் வாழ்த்தினை அனைவரும் சரி ஐயா. தமிழ்தாய் நீராடும் கடலுடுத்த நிலமடந்து எழிலொழுகும், சீராடும்
வதனமென திகழ்வரத கண்ணனில் தெற்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அதிலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இன்று ஒரு பொன்னான நாள். நம்முடைய கவிஞர் தமிழீழன் அவர்களுடைய ஒரு ஆங்கில நூல் வெளியீடு இன்று தொடர்ச்சியாக 20வது நூலாக ஐயா அவர்கள் இந்த நூலை வெளியிடுகிறார். 2009ஆம் ஆண்டிலே தேடி திருகையில் என்கிற ஒரு அருமையான ஒரு தமிழ் தொகுப்பினை தந்தார். அந்த தொகுப்பினையே உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு அதனை ஆங்கிலத்தில் டைரக்ஷன்ஸ் டெக்கார்டட் என்கிற டீகோடட் என்கிற நூலாக ஐயா அவர்கள் தந்திருக்கிறார்கள். அந்த நூலுடைய விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைவரையும் முதலிலே அன்போடு வரவேற்கும் பொருட்டு இருக்கிறேன். இந்த அரங்கினை தலைமையேற்று இருக்கக்கூடிய அம்மா பேராசிரியர் அரங்க மல்லிகா அம்மா அவர்களை அனைவர் சார்பாகவும் அன்போடு வருகின்ற வரவேற்கின்றோம். இந்த நூலினை வெளியிட இருக்கக்கூடிய நம்முடைய கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை நம் அனைவர் சார்பாகவும் அன்போடு வருக என்று வரவேற்கின்றோம். அதே போலவே அந்த நூலின் படியினை பெற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய பொன்மன செல்வன் முனைவர் கார்முகிலோன் அவர்களை அன்போடு வருக என்று வரவேற்கின்றோம். அதே போல அரங்கிலே இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்த்துறை வழங்குவதற்காகவும் இந்த நூல் வெளியீட்டில் இருக்கக்கூடிய கருத்துக்களை மாந்துவதற்காக வந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் அன்போடு வருக என்று வரவேற்கின்றோம். குறிப்பாக அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய கேசிகனார் அவருடைய புதல்வி கவிஞர் கலைச்செல்வி புலியூர் கேசிகனார் அவர்கள் அம்மா அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்னும் அரங்கிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி வரவேற்றதாக அன்போடு நினைத்து கொள்ள வேண்டுமாய் அனைவரும் அன்போடு வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நூல் வெளியீடு எதற்காக என்பது குறித்த மைய உரையினை நோக்க உரையாக ஆற்றுவதற்கு நம்முடைய கவிஞர் அவர்கள் தமிழன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நண்பர்களே வணக்கம். பொதுவாக நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரி நிகழ்ச்சியுடைய நிறைவில் நம்ம ஏற்புரைக்கு வருவோம். எல்லாரும் விரைவாக வீட்டுக்கு கிளம்பலான்ற நேரத்தில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் 1 நிமிடம் 2 நிமிடம் ஏற்புரை வாங்கினா பரவாயில்ல என்ற சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் ஒளிப்பதிவு ஆகிக்கொண்டே இருக்கிறது என்கிற காரணத்தினால் நான் தொடக்கத்திலேயே நோக்க உரையாகவே செய்திகளை பகிர்ந்து கொண்டு விடுவது உண்டு. நிறைவாக ஏற்புரைக்கு நேரம் இருப்பதை போல நாம் அதை திட்டமிட்டுக் கொள்கிறோம். 2009 நான் எழுதிய நூல் தேடி திரிகையில் என்பது கிட்டத்தட்ட மின்வாரியத்தில் ஐயா அண்ணாமலை வந்திருக்காங்க, அங்கே உட்காந்துருக்காங்களா, அவங்க மேற்பார்வை பொறியாளராக இருந்தபோது தான் நான் கோயம்பேடு துணை மின் நிலையத்தில் உதவி செயற்பொறியாளராக முறைப்பணியில் இருந்தேன். மிகுந்த பரபரப்பு, திரைத்துறை சார்ந்த முயற்சிகள், அதற்கு குறும்படத்திலே நடிப்பது என்னெல்லாம் இயங்கிக் கொண்டிருந்த காலகட்டம். அப்பொழுது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. எம்ஜிஆர் திரைப்படக் கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருந்த பேராசிரியர் மதன் கேப்ரியல் என்பவர் முழுக்க மாற்றுத்திறனாளிகளை கொண்ட ஒரு குழுவினை உருவாக்கி அவர்களுக்கு ஒரு 2 மாத காலம் பயிற்சி எடுத்து ஒரு திரைப்படத்தை எடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டார். அது மா என்கிற பெயரில் அந்த திரைப்படம் வந்தது. வணிக அளவில் அதை முன்னெடுத்து சென்றிருக்கலாம். அவர் நம்ம பயிற்சி மையத்தில் வகுப்பு எடுக்கிற ஐஏஎஸ் அலுவலர், இந்தியன் ரயில்வே பிரசிடென்ட் விபின் ஷைனின் வடைந்த நண்பர்களே. அப்படி மதன் கேப்ரியலுடைய அந்த மா திரைப்படத்தில் மின்வாரியத்தில் இருந்தபோது ஒரு 7-8 ஆண்டுகள் நான் மருத்துவ விடுப்பு எடுத்துக்கொண்டு உதவி இயக்குநராக பாடலாசிரியராக அறிமுகமான அந்த காலகட்டம். அந்த நேரத்தில்
தமிழ் ஓசை என்கிற இதழ் வந்து கொண்டிருந்தது. அதில் வார வாரம் நான் எனது கவிதைகளை எழுதி வந்தேன். யானன் என்கிற நண்பர் எல்லா வாரமும் கேட்டு எனது நூல்களை, எனது கவிதைகளை பதிவிட்டு வந்தார். அப்பொழுது எழுதப்பட்ட கவிதைகள் தான் இதுவெல்லாம். இந்த பொதுவாக ஒரு தாயிடத்திலே எல்லா குழந்தைகளும் பிடிக்கும் என்பதை போல எல்லா நூல்களும் பிடிக்கும் என்பாலும் இந்த தேடி திரும்பிய நூல் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு விதத்தில் மிகுந்த விருப்பத்துக்குரிய நூல் என்று சொல்லலாம். ஏனென்றால் சங்க இலக்கியங்களிலே இலக்கிய உத்திகள் என்று ஒரு 32 உத்திகளை சொல்லுவார்கள். பேராசிரியர் பிரவீன் அவர்கள் வந்திருக்கிறார், குடியாத்த குமணன் இருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் இந்த இலக்கியங்களை குறித்து தெரியும். 32 வகையான உத்திகள் இருக்கின்றன. நாம் இன்றைக்கு புது கவிதைகளிலோ அல்லது இன்றைக்கு இருக்கிற பின்னொழித்த கவிதைகளிலோ பேசுகிற எல்லா செய்திகளும் அங்கு பேசப்பட்டிருக்கின்றன. அப்படி அந்த கவிதைகளினுடைய பல்வேறு உத்திகளை இந்த நூலிலே பயன்படுத்தி இருக்கிறேன் என்ற மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது. அப்படி இந்த நூலிலே எனது பாட்டியை குறித்து நான் எழுதிய கவிதையை பல இடங்களிலே நான் மீண்டும் மீண்டும் படித்திருக்கிறேன். இந்த நூலுக்கு அணிந்துரை வழங்கி இருக்கிற கலைமாமணி ஏர்வாடியார் அவர்கள், அன்பிற்குரிய திரைப்பட இயக்குனர் பிருந்தா தாரதி அவர்கள், என்னுடன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் கனிமொழி அவர்கள் மூவருமே இந்த கிறுக்கல்கள் என்ற கவிதையை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவ்வாறாக இந்த கவிதைகள் அந்த நேரத்தில் நண்பர்களால் மிகுந்த பாராட்டு பெற்றவை. அந்த ஆண்டில் 2009 கவிதை உறவுக்கான புது கவிதை பிரிவில் ஐயா அவர்கள் எனக்கு அந்த நூலுக்கு பரிசு தந்திருக்கிறார் என்பது மகிழ்ச்சியோடு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அப்பொழுது கவிதை உறவில் நான் வாசகன் தான், பொறுப்பாளர் கிடையாது. அதனால ஐயா அவர்கள் அதை தேர்ந்தெடுத்து பண்ணாங்க. ஆமாம், அரங்கமல்லிகா அவர்கள் என்பது பேரன்பு பொருந்தியவர். ஏதாவது ஒரு நிகழ்ச்சி போட்டாலும் தம்பி நான் வந்து வர்றப்பா நிகழ்ச்சி அப்படின்னு போட்டுருவாங்க. ஏர்வாடியார் ஐயா அவர்கள் இன்றைக்கு இரவே தொடர்வண்டியில பயணம் செய்ய வேண்டியிருப்பதால் தான் அம்மா அவர்களை தலைமையும் ஐயாவை நூல் வெளியீடுமாக கொடுத்திருக்கிறோம். எப்பொழுதுமே இந்த நூல் வெளியீடு இந்த ஓராண்டு காலத்தில் எனக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியின் போதும் இன்ப அதிர்ச்சிகள் வந்து கொண்டே இருக்கும். அப்படி நமது பெருமைக்குரிய கவிஞர் வசந்தகுமாரன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர் வந்து சிறந்த கவிஞர், குமுதம், ஆனந்த வேடன் இதழ்களில் இன்றைக்கு முகநூலில் அவர் எழுதி கொண்ட கவிதைகள் மிகுந்த புகழ் பெற்றவை. ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அதுபோலவே ரொம்ப மகிழ்ச்சி வந்து மும்பையிலிருந்து அண்ணாச்சி வந்திருக்கிறார். மும்பையிலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கிற இலக்கிய நண்பர்களில் மிக முதன்மையானவர் வந்து அண்ணாச்சி. அவர் வந்து இன்றைக்கு சென்னையில் இங்கே சுற்றிட்டு இருக்கிறார் பிறகு சரியாக வந்துட்டாங்க. ஆமாம், அந்த மாதிரி நம்முடைய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வருகை தருகிற கலைச்செல்வி அம்மா, எல்லாவற்றையும் பதிவு செய்து கொண்டிருக்கிற தம்பி சார் பதிவாளர் வேடிக்கையாக சொல்லுவாங்க. முத்துக்குமாரன் தாங்க சிறந்த கவிஞர். அரங்கமல்லிகா அம்மாவை தேடிக்கொண்டு வந்திருக்கிற பேராசிரியர் அம்மா வந்திருக்கிறாங்க. குரு சங்கர், சாட்டை நந்தன். என்னுடைய கவிதைகளை வந்து நான் குன்றத்தூருக்கு ஒரு திருக்குறள் நிகழ்ச்சி பேச போன போது அவருடைய எண் கிடைத்து நான் இந்த பகிர்ந்து கொண்டேன். தொடர்ந்து எனது கவிதைகளுக்கு வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிற ஐயா கஜகுமார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அண்ணாமலை கூட எங்களது அன்புக்குரிய திருமாவளவன் செயற்பொறியாளர், செயற்பொறியில் தானே இருந்தீங்க, பணி நிறைவடையும் போது ஐயா வந்திருக்கிறாங்க. தனித்தமிழில் மிகுந்த பற்றுக்குரிய ஐயா காரை மைந்தன். எனது எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அழைப்பில் பெயர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வந்து விடுகிற அன்பிற்குரிய பாலை மாணிக்கம், சீனி பழனி போன்றவர்கள். நம்முடைய ஐயாராஜ் அவர்கள் தொடர்ந்து கவிதை உறவில் ஒவ்வொரு மாதமும் பரிசு பெற்றுக் கொண்டே இருக்கிறார். எங்களது பயிற்சி மைய இயக்குனர் ஞானசீலன் அவர்கள். இப்போ மிக அண்மையில் அறிமுகமாகி இருக்கிற திரைப்படத்துறையில் இயக்குநராக தயாரிப்பாளராக இருக்கிற ஐயா சங்கரநாராயணன் வந்திருக்கிறாங்க. முயற்சி முருகேசன், தங்கதுரை, எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பது என்பது மிகுந்த வியப்புக்குரிய செய்தி என்று அல்ல, அது முதல்ல வெளிப்படையாக சொல்ல வேண்டும். இதுக்கு முதல் நூலுக்கு கூட நான் மதுரைக்கு ஒருத்தருக்கு அனுப்பி வேறொரு ஆங்கில பேராசிரியருக்கு அனுப்பிலாம் நான் வாங்கினேன். ஆனால் அதற்கு பிறகுதான் இன்றைய இளைஞர்கள் அந்த பணியை மிக எளிமையாக்கி விட்டார்கள். இன்றைக்கு சாட் ஜிபிடி இருக்கிறது. டீப் சீக் என்று ஒரு சைனாவிலிருந்து தொடங்கப்பட்டிருக்கிற இணையதளம் இருக்கிறது. இந்த சாட் ஜிபிடி மொழிபெயர்ப்பில், பொதுவாக மொழிபெயர்ப்பில் கட்டுரைகளை மொழிபெயர்ப்பது மிக எளிமை, சிறுகதைகளை மொழிபெயர்ப்பது கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும், கவிதைகளை மொழிபெயர்ப்பது மிக கடினம் என்பதுதான் மொழிபெயர்ப்பினுடைய அடிப்படையாக பேசப்பட்டு வருகிறது. ஆனால் சாட் ஜிபிடி உருவாக்கப்பட்டிருக்கிற விதத்தில் ஒரு ஹைக்கூ கவிதை பதிவிடப்படுகிறது என்றால் அது தேவையானால் இந்த 3வது வரியை முதல் வரியாகவும் 2வது வரியாகவும் மாற்றி ஹைக்கூக்குரிய அதே நளினத்தோடு 3வது வரியில் ஒரு முடிச்சையோ திருப்பத்தையோ கொண்டு வந்து தருகிற மொழிபெயர்ப்பு தொழில்நுட்பத்தை நமது இளைய தலைமுறை செய்திருக்கிறது. அந்த பிள்ளைகள் நம் கண்ணுக்கு தெரியாதவர்கள், தமிழும் ஆங்கிலமும் அறிந்தவர்கள், அவர்களுக்கு தான் உண்மையிலேயே நம்ம கைத்தட்டாங்க. நான் மொழிபெயர்த்தேன் என்று சொல்வதை விட 85-90 விழுக்காடு இணையம் சார்ந்தே மொழிபெயர்த்தேன்.
ஆனால் அங்கே மொழிபெயர்ப்பில் சின்ன சிக்கல்கள் ஏற்பட்ட போது மட்டும் நான் அதை முறைப்படுத்தினேன். குறிப்பாக இந்த கிறுக்கல்கள் கவிதைகளிலே குழந்தைகளை கிறுக்க விடுங்கள் அப்படின்ற அந்த கவிதையில் சுவர் மறுத்தாலும் தாழ் கொடுத்தாவது கிறுக்க விடுங்கள், குறுக்கே நிற்காதீர்கள் கிறுக்கர்களே என்ற அந்த கவிதை முடிகிறது. ஆனால் மொழிபெயர்க்கிற போது கிறுக்கல்களுக்கும் ஸ்கிரிபிள்ஸ் என்று மொழிபெயர்த்து விடுகிறது, கிறுக்கர்களே என்பதற்கும் ஸ்கிரிப்லர்ஸ் என்று மொழிபெயர்த்து விடுகிறது. ஆனால் அந்த வார்த்தையை நான் மாற்ற வேண்டியிருந்தது. அப்படி ஒரு 15-20 விழுக்காடு தான் இன்றைக்கு மொழிபெயர்ப்பிலே நான் அதில் பணியாற்றி இருக்கிறேன் என்பதை சொல்லி மீண்டும் ஒருமுறை எனது அன்பினை தெரிவித்து எனது தந்தையாருடைய நினைவாக மே 27 இந்த ஒவ்வொரு மாதமும் 27 நூல் வெளியிட வேண்டும் என்று திட்டமிடப்பட்ட அந்த நூலுடைய வரிசைகள் இந்த 11வது மாதத்தில் இருக்கிறோம். 11 மாதங்களில் 14 நூல்களை நான் வெளியிட்டிருக்கிறேன். காரணம், ஒரு முறை IAS மாணவர்களுக்கு ஒரே மாதத்தில் 4 நூல்களை நான் மேல அரங்கத்தில் வைத்து நந்தகுமார் ஐயாரத் அவர்களால் வெளியிட்டோம். அதனால் அடுத்த மாதம் ஏப்ரல் 27 வருகிற போது ஓராண்டு நிறைவடைகிறது. அப்படி பார்க்க போனால் 12 மாதங்களில் 15 நூல்கள் எழுதியிருப்பேன் என்ற பெருமை எனது தந்தையார் எனக்கு பெற்றுத் தந்திருக்கிறார். வாழ்வில் அவர் என்னை படிக்க வைத்தது, நம்பிக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்தது. பல காணொலியில் நான் மீண்டும் மீண்டும் அவருக்கு பேசியிருக்கிறேன். ஆனாலும் என் நெஞ்சத்தில் இருந்து அவர் ஏற்றிக் கொண்டிருக்கிறார். உண்மையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு எனக்கு அந்த பாட்டி கவிதையை பகிர்ந்த பிறகு ஒரு 10-20 நிமிடங்கள் மிகுந்த மனச்சோர்வுடன் நான் இருந்தேன். எனது பாட்டியை பற்றிய முழுமையான நினைவுகள் வந்தபோது நாம் எல்லோருக்கும் நன்றியை சொல்லிவிடுகிறோம். ஆனால் வாழுகிற காலத்தில் பலருக்கு நாம் நன்றியை சொல்லாமல் விட்டு விடுகிறோம். அது நம்முடைய 15 வயதின் காரணமாக இருக்கலாம். எனக்கு இளம்பிள்ளைவாத நோய் பாதிக்கப்பட்ட போது கடலூரிலிருந்து புதுச்சேரி ஜிப்மருக்கு 5 ஆண்டுகள் ஒன்று விட்டு ஒரு நாள் தனது இடுப்பில் என்னை தூக்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த எலக்ட்ரிக் ஷாக் என்று சொல்லுகிற அந்த மருத்துவ முறை எனக்கு தந்தால் இப்பொழுது நான் நடக்கிற அளவுக்காக நடக்க வைத்தவர் எனது பாட்டி தான். அந்த கவிதையை படித்து என்னுடைய பாட்டியினுடைய நிழற்படத்தை பார்த்தபோது அதில் நான் முழுமையாக மூழ்கி போனேன். அப்படி இந்த கவிதைகள் முழுவதும் மனிதநேயமும் அன்பும் குழந்தை வளர்ப்பும் சூழலையும் என்று பல்வேறு செய்திகள் பேசப்பட்டிருக்கின்றன. இந்த நூலின் உருவாக்கத்தில் தம்பி தினேஷ் அவர்கள் துணை நின்றிருக்கிறார். பின்னாட்டையில் இருக்கிற குறிப்பை ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி இந்த நோக்க உரையை கவிஞர்களுக்கு மிக முதன்மையான செய்தியை சொல்ல விரும்புகிறேன். தாகூர் அவர்கள் நோபல் பரிசு பெற்றதற்கும் பாரதி நோபல் பரிசு பெறாமல் போனதற்கும் ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. தாகூர் தனது கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததோடு எனக்கு தெரியும் அந்த காலத்தில் இருந்த எலியட்ஸ் என்று நினைக்கிறேன் அவரிடத்திலே முன்னுரை வாங்கி அந்த நூலை ஆங்கிலத்திற்கு எடுத்து வந்துவிட்டார். WB ஈட்ஸ் எலியட்ஸ் வந்துட்டார், ஈட்ஸ் இது வாங்கிட்டு வந்துட்டார். ஆனால் பாரதி தனது கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவில்லை. அதனால்தான் அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கவில்லை என்று சொல்லியிருப்பார். எனவே இந்த காணொலியின் மூலமாக இங்கு இருக்கிற அரங்கில் இருக்கிற நண்பர்களுக்கு தமிழ் கவிஞர்களுக்கு நாம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், உங்களது படைப்புகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்கு இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களது படைப்புகளை தமிழின் மூலமாக இருக்கிற இந்த படைப்புகளை உலக அளவில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை சொல்லி எனது நோக்க உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. ஒவ்வொரு படைப்பும், குறிப்பாக ஒவ்வொரு கவிதையும் கூட நம்முடைய அடிமனதில் அல்லது ஆழ்மனதில் இருக்கக்கூடிய உணர்ச்சியினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கும் என்பதற்கு ஐயா அவர்கள் அவருடைய பாட்டியாருடைய படத்தை பார்த்ததும் நிகழ்ந்த அந்த நிகழ்வுகள்லாம் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து உச்சில் குடிபுகுந்து குலவுதல் யாப்பெண்ணும் அச்சில் குடியிருக்கும் என் தமிழே, அன்றாடம் எச்சில் குடியிருக்கும் என்னாவில் எழுந்தருள உன்னை வணங்குகிறேன் உயிர் தமிழே, நீ வாழ்க. மிக அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நூல் வெளியீட்டு விழாவில் ஒவ்வொரு மாதமும் தலைமையேற்பதைப் போலவே இந்த மாதமும் தலைமையேற்றிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் எங்களுடைய வணக்கத்துக்கும் உரிய கலைமாமணி ஏர்வாடி ஐயா அவர்களே, இந்த மாத தலைமையை ஏற்று சிறப்பு செய்ய வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் அரங்கமல்லிகா மேடம் அவர்களே, நூலினை பெற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடிய பொன்மலச்செல்வன் முனைவன் கார்முகிலோன் ஐயா அவர்களே,
மீண்டும் ஒரு முறை அனைவரினுடைய பெயரையும் சொன்னால் மீண்டும் ஒரு வருகை பதிவேடு எடுப்பதை போல அமைந்து விடுமோ என்கிற காரணம்தான் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய அந்திமாலை வணக்கத்தை தெரிவித்து நேரடியாக இந்த நூலுக்குள்ளே செல்லலாம் என்று இந்த கவிதை நூலை இந்த டைரக்ஷன் டீகோடர் என்கிற இந்த நூல் ஒரு மொழிபெயர்ப்பு, கவிதையினுடைய மொழிபெயர்ப்பு. ஐயா எனக்கு அனுப்புகிற போது இதனுடைய தமிழ் பதிப்பையும் ஆங்கிலத்தையும் அனுப்பியிருந்தார். இந்த நூல் அடுத்த பதிப்பாக அது வறுமையானால் ஒரு பக்கம் தமிழும் இன்னொரு பக்கம் ஆங்கிலமுமாக இருந்தால் மிக அருமையாக இருக்கும் என்று என்னுடைய பார்வையிலே பட்டது. ஏனென்றால் ஒரு ஆங்கில கவிதையை படிக்கிற போது அதனுடைய தமிழ் பகுதி நமக்கு தேவையாக இருக்கிறது. ஒரு மொழிபெயர்ப்பு, ஐயா சொன்னதை போல ஒரு கட்டுரையை மொழிபெயர்ப்பது எளிது. ஆனால் கவிதையை மொழிபெயர்க்கிற போது அதிலே ஒரு உயிரோட்டத்தை அப்படியே கொண்டு வந்து கொடுக்கிறது இருக்கிறதே, அதை முழுக்க வாசித்த போது தமிழில் இருக்கிற அந்த தன்மை ஆங்கிலத்தில் நமக்கு குறைவாக இருக்கிறது. காரணம், நம்முடைய தாய்மொழி ஆங்கிலம் இல்லை. அதனால் தமிழில் நம்முடைய தாய்மொழியிலே படிக்கிற போது அதில் ஒரு ருசித்தன்மை கூடுதலாக இருந்தது. எனவே தமிழில் இவர் கையாண்டிருப்பதற்கும் சில இடங்களில் ஆங்கில நுட்பங்களை மொழிபெயர்த்திருக்கிற விதமும் சுட்டிக்காட்டப்பட வேண்டியவையாக நாம் கருதுகிறோம். 18வது ஒரு கவிதை, நாளைய மன்னர்கள் அப்படின்னு ஒரு கவிதை. பொதுவா இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தா வேற மாதிரி, மன்னர்கள் என்பதை அப்படியே கிங்ஸ்ங்கிற மாதிரி வேற மாதிரி பிரின்ஸ் என்றோ மொழிபெயர்த்திருப்பாங்க. ஆனால் டுமாரோஸ் லீடர், நாளைய மன்னர்கள் என்பதை நாளைய தலைவர்கள் என்கிற வகையிலே டுமாரோஸ் லீடர் என்று மொழிபெயர்த்திருப்பது அந்த உயிரோட்டத்தை அப்படியே கொண்டு வந்து கொடுத்தது. இன்னொன்று, தாய்மொழியினுடைய அழகை அதிலே சொல்லுவார். இந்த கவிதை டுமாரோஸ் லீடர் என்பது சட்டக்கல்லூரியில நடந்த ஒரு கலவரம், கொலை, அங்க மாணவர்கள் நடித்துக் கொண்டதை மையப்படுத்தி எழுதப்பட்ட கவிதை. அதில் சொல்லுவார், உயிரை வாங்கவா நீ அறிவை வாங்கினாய் அப்படின்றார். உயிரை வாங்கவா நீ அறிவை வாங்கினாய் அப்படின்னு அந்த கவிதை தமிழ்ல இருக்கும். ஆங்கிலத்துல அதை மொழிபெயர்த்திருக்க போது did you seek knowledge or live or to take அப்படின்னு எழுதியிருப்பார். அந்த தமிழினுடைய அந்த உயிர்ப்பு தன்மையை ஆங்கிலத்திலே அந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. பொதுவாக ஒரு கவிதை என்கிற போது, அது மொழிபெயர்க்கிற போது, ஒன்று மொழிபெயர்ப்பு, இன்னொன்று கவிதையினுடைய அழகை அப்படியே கொண்டு போவது, மூன்றாவது அந்த கவிதைக்குள்ளே இருக்கிற கவிஞரினுடைய சமூக பொறுப்பு. இதுதான் அதில் முக்கியமா பார்க்க வேண்டியது. அதுல சொல்லுவார் அந்த கவிதையிலேயே, இன அழிவை கூட காத்து விடலாம் கரம் கோர்த்து, உன் மன அழிவை என்ன செய்ய போகிறாய் என்று அந்த கவிதை முடியும். மாணவர்களே, உங்களுடைய மாணவ சமூகத்தினுடைய எதிர்காலம் இருக்கிறதே, அது எவ்வளவு பெரியது. உங்களுடைய மனசுல ஒரு அழுக்கு வந்து, ஒரு வன்முறை வந்து, ஜாதி வெறியோ மத வெறியோ வந்து ஒரு கலவரம் ஆகிற போது உங்களுடைய மன அழிவை எப்படி சரி செய்ய போற அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஆங்கிலத்தில் சொல்லுகிற போது, ஈவன் a genocide might find a savior, but who will save your ruined mind? உன்னுடைய அழிந்து போன அந்த மனதை யார் காப்பாற்றுவது என்று அந்த சமூக பொறுப்பை இந்த கவிஞரினுடைய இந்த பார்வையிலே பார்க்க முடியும். காப்ரியல் கார்சியா மார்கஸ்னு ஒரு கொலம்பிய எழுத்தாளர், அவரினுடைய ஒரு அருமையான படைப்பு 100 years of solitude அப்படிங்கிறது, 100 ஆண்டு கால தனிமை அப்படின்னு ஒரு நாவல். 1967 வந்தது. 82 அதுக்கு நோபல் பரிசு கொடுத்தார். ஒரு நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு அதற்கு ஒரு நோபல் பரிசு கொடுத்தார்கள். அவர் சொல்லுகிற போது, ஒரு மனித வாழ்க்கை இருக்கிறதே, அது ஒரு 3 வகையான வாழ்க்கை. ஒன்று தனி மனித வாழ்க்கை. நான் எப்படி இருக்கேன், என்னை சுத்தி இருக்கிற என்னுடைய குடும்பம் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்கிறது. இதை ஒரு எழுத்தாளன் எப்படி பார்க்கிறான், ஒரு சமூகத்தை எப்படி பார்க்கிறான், அவனுடைய சமூக வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை,
சமூக வாழ்க்கை. மூன்றாவது ஒரு வாழ்க்கையை அந்த மார்க்கர் சொல்லுகிறார், ரகசிய வாழ்க்கை, சீக்ரெட் லைஃப். ஒவ்வொரு மனிதனுக்கும் வெளியில பேசப்பட முடியாத சில வாழ்க்கையினுடைய கூறுகள் உண்டு. அப்படி ஒரு கூறு இருக்கிறதே, அதை படைப்பாளனுக்கு தந்திருக்கிற ஒரு சுதந்திரம் என்னவென்றால், அதையும் படைப்புக்குள் ஏதோ ஒரு வகையில் கொண்டு வந்து கொடுத்து விட முடியும். இதுதான் கவிஞனுக்கு காலம் தந்திருக்கிற ஒரு பெரிய கொடை. அந்த வகையிலே பல கவிதைகள் ஐயாவினுடைய சொந்த வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பாக நான் சில இடங்களில் பார்க்கிறேன். டைரக்ஷன் டீகோடர் அப்படின்னா என்ன அப்படின்னு கூகுள்ல போய் தேடினப்ப என்ன சொல்லுதுன்னா, மூளையினுடைய செயல்பாட்டிலிருந்து ஒரு நோக்கத்தின் திசையை விளக்கும் செயல்முறைதான் இந்த டீகோடர், டைரக்ஷன் டீகோடருங்க. இது இஇஜிலேயே டிஎஸ்ஜிலேயும் அதிகமாக பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுது. ஒரு மூளையினுடைய செயல்பாட்டிலிருந்து ஒரு செயல்முறையை கொண்டு வருது, தட் இஸ் அன் ப்ராசஸ். இந்த செயல்முறையை இந்த கவிதை மிக அற்புதமாக பல இடங்களிலே வெளிப்படுத்தி இருப்பதை பார்க்க முடியும். மிக அற்புதமாக இந்த புத்தகம் வந்திருக்கிறது. பல கவிதைகள் படிக்கப்பட வேண்டியதல்ல, வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய தன்மையோடும் இருக்கிறது என்பதை கூறி, இதுபோல் இன்னும் பல நூல்களை கொண்டு வர வேண்டும் என்று நம்முடைய தமிழிலன் ஐயா அவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா, சிறப்பான வாழ்த்துறை. அடுத்து நம்முடைய ஐயா அவருடைய நூலினை வெளியிடக்கூடிய ஐயா அவருடைய நூல் வெளியீட்டு சிறப்புரையினை நம்முடைய கவி மாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வழங்குவார்கள். ஐயா அவர்களுக்கு அவசர பணிகள் இருப்பதுனா எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. ஆனால் சொல்லுகிற வேகத்தில் சிலருடைய பெயரை சொல்லாமல் விட்டுவிட்டால் அவர்களை இழந்து விடுவேன். எல்லோருடைய பெயர்களையும் நான் சொன்னால் ரயிலை இழந்து விடுவேன். 6:45 மணிக்கு நான் சரியாக எழுந்து ரயில் வைத்திருக்கிறோம். ராஜபாளையத்தில் ஒரு நிகழ்ச்சியினுடைய உறவினர் நடத்துகிற ஒரு பள்ளியில் ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்து என்றாலும் கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் போயிருந்தால் அந்த சங்கிலி அறுந்து போயிருக்கும். ஏனென்றால் ஒரு 27ஆம் தேதி என்பது நான் தமிழியன் அவர்களுக்காக ஒதுக்கியிருக்கிற நாள். அது மட்டுமில்லாமல் அவரை மகிழ்ச்சிப்படுத்துகிறேன் என்பதற்கெல்லாம் அப்பால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏனென்றால் ஏராளமான நண்பர்களை சந்திக்கிற வாய்ப்பு இங்கே எனக்கு கிடைக்கிறது. அல்ல, என்னுடைய அறிஞர் என்று வசந்தகுமார் அவர்கள் பார்த்து எனக்கு ஒரு ஆனந்த அதிர்ச்சி. விற்காத வாழ்த்து அட்டைகளை யாரை வாழ்த்தும் என்று சொல்வார். விற்காத வாழ்த்து அட்டைகள் யாரை வாழ்த்தும் என்று சொல்வார்கள். நாள்தோறும் அவர் முகநூலை போடுகிற கவிதைகள் நான் ரசிக்கிற ஒரு கவிஞர், மிக நல்ல கவிஞர். இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக நினைக்கிறேன். என்னுடைய தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் அரங்கமல்லிகா அவர்களுக்கும், மேடையில் இருக்கிற விஜயாத்மன் கண்ணன் அவர்களுக்கும், தேசிய நல்லாட்சி அன்பு நண்பர் அதிகாரம் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்க்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கலைச்செல்வி அம்மா அவர்கள் இருக்கிறார்கள். மேடையிலும் மிகச் சிறந்த மக்களைப் போல முன்னாலும் இருக்கிறீர்கள். இந்த கவிதை புத்தகத்தை குறித்து என்னுடைய அறிஞர் தமிழில் அவர்கள் நிறைய சொல்லியிருக்கார்கள். அவருடைய கவிதை நான் படித்திருக்கேன். எனக்கெல்லாம் இருக்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி, கவிதை உறவு நிகழ்ச்சிகளில் கவிதை பாடி பரிசு பெற்று வருவார். இன்றைக்கு கவிதை உறவு நிகழ்ச்சியை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். மதியழகன் அவர்களும் தமிழியன் அவர்களும் இந்த கவிதை உறவனுடைய ஓட்டத்தை மிக சிறப்பாக கொண்டு செல்கிறார்கள். அந்த உழவார பணிகளை அன்பு சகோதரர் மாணிக்கம் அவர்கள் பார்த்து, உழவார பணி என்று ஒன்று இருக்கிறது, வந்து போகிற பணிகள் என்றெல்லாம் வந்து இருக்கின்றன. ஆகவே அதை விட்டு வருகிறார்கள். அதுபோல முயற்சி முருகேசன் அவர்கள் ஒரு அற்புதமான பொழிவை ஆற்றிக் கொண்டிருந்தார்கள். இடையில் அவருக்கு ஒரு தடங்களை நாங்கள் சென்றுவிட்டோம். இதில் ஒரே ஒரு கவிதையை வாழ்த்த வேண்டும் சொன்னால் 2 கவிதைகளை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதில் கதை என்கிற ஒரு கவிதை இருக்கிறது. அது எல்லாருக்கும் அனுபவம் தான். அது இன்றைக்கு அவனை பற்றி இவனிடம் ஒரு கதை, அவனை பற்றி இவனிடம் ஒரு கதை, இவனை பற்றி அவனிடம் ஒரு கதை, மற்றவர்களை பற்றிய கதைகளை சொல்வதில் இணையில்லாத விருப்பம் எல்லோருக்கும் எப்போதும். இது எல்லோருக்கும் நடக்கிற ஒரு நாகரிகமான ஒரு அனுபவம். பொதுவாக ஒவ்வொருவரை பற்றியும் ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் அந்த கருத்தை நேரடியாக சொன்னால் அவர் வருத்தப்படுவாரோ என்பதற்காக அதை இன்னொருவரிடம் சொல்வதில்லை.
பொதுவாக பிள்ளைகளை பற்றி சொல்லுகிற போது நேரடியாக பிள்ளையிடம் சொன்னால் மகன் கோபித்துக் கொள்வான் என்பதற்காக உன்னுடைய பிள்ளையிடம் சொல்லக்கூடாத என்று தாயிடம் அப்பா சொல்லுவது புறம் கூறுவதாக. ஏனென்றால் தாய் சொல்லுகிற போது அதற்கான மொழியை சேர்ந்து அழகாக நாசூக்காக அதை சொல்வாள் என்ற நம்பிக்கையில் அவள் அந்த பொறுப்பை அவர்கள் ஒப்படைத்துள்ளார். இதே போல நண்பர்களிடத்திலும் கூட சிலர் மீது நமக்கு வருத்தம் ஏற்படும், சில பேர் மீது நமக்கு கோபம் ஏற்படும். ஆனால் அந்த கோபத்தை நேரடியாக அவர்களுக்கு தெரிவிக்கிற போது சில வார்த்தைகளை தடுமாறிய போது நாம் அவர்களை இழந்து விடுகிற ஒரு சூழல் வரும். ஆகவே இன்னொரு நல்ல நண்பரிடம் அவரை பற்றி சொல்வது என்பது புறம்புதலாகாது என்பது என்னுடைய கருத்து. இதை நாசூக்காக நாகரிகமாக அவருக்கு புலப்படுத்துங்கள் என்று சொல்லலாம். ஆனால் அப்படி புலப்படுத்திய செய்தியை நாம் சரியாக நிதானமாக இருக்கிற போது இப்படியெல்லாம் நான் அவரிடம் சொல்லியிருக்கிறேன், அவர் சொல்வார் என்பதையும் சொல்லி வைக்க வேண்டும். ஏனென்றால் அவர் மேலே 2-3 பிட்டை போட்டு சொல்லுவார். அவருக்கு இருக்க சில ஆதங்களை அங்கே சொல்வது உண்டு. யாரையாவது நான் திட்ட வேண்டும் நினைத்தால் முகத்துக்கு நேராக திட்டிவிட்டு அவரிடம் சொல்லியும் வைங்கள் என்று இன்னொரு நண்பரிடம் சொல்வேன். இது புறங்கூறலாக. ஆகவே உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இந்த புறங்கூறலில் இருக்கிறது என்று எல்லாத்தையும் புறங்கூறலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த புறங்கூறுதல் என்றால் ஒருவருக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பை, ஒருவருக்கு கிடைக்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை, அல்லது ஒருவருக்கு கிடைக்கிற ஒரு விருதை அல்லது புகழை தடுப்பது கெடுப்பது என்பதுதான் அது புறங்கூறல். மற்றபடி நட்பில் நாம் சொல்வதற்கு பதிலாக இன்னொருவர் நாகரிகமாக சொல்லலாம் என்று ஒருவர் மூலம் அறிவுறுத்துவதில் தவறே இல்லை. அந்த கவிதையை, அந்த கருத்தை மிக நாகரிகமாக அழகாக இவர் எழுதியிருக்கிறார். இதை சொல்லுகிற போது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. திரைப்பட நடிகர்கள் எல்லாம் அழைத்துக் கொண்டு பாரிஸ் மாநகரத்திற்கு நாங்கள் சென்று வந்தோம். அப்போது என்னை தவிர மற்றவர்கள் அத்துணை பேரும் ஒரு பூஸ்டில் இருந்தாங்க. பாரிஸில் சொல்ல கேட்க வேண்டாம். அப்போது எம்ஆர்கே என்கிற ஒரு நடிகர் எங்களோடு வந்தார். அந்த இடத்தில் நான் மெதுவாக அவர் ஒவ்வொருவரை பற்றி குறை சொல்லிக் கொண்டே வந்தார். இந்தியாவில் இருக்கிற தமிழ் திரைப்பட நடிகர்களை பற்றியெல்லாம் அவர் இப்படி இவர் இப்படி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தபோது நான் மெதுவாக என்னுடைய குரலை மாற்றிக்கொண்டு அவரை முதுகை தட்டி உங்கள் ஏர்வாடி எப்படி என்று கேட்டேன். அவருடனே ஆரம்பிச்சுட்டா, அயோக்கியம் உண்டான போல் அயோக்கியம் பாரிஸுக்கு கூட்டு வந்துட்டு காசை வாங்கிட்டு இருக்கலாம். இதில் என்னென்னா சில நிகழ்ச்சிகளை நாம் ஏற்பாடு செய்கிற போது நாம் தரகர்களாக மாறிவிடுவோம். நாம் தான் ஏற்பாடு பண்ண வேண்டும். மிக அண்மையில் ஒரு கவியரங்கத்திற்கு முத்துலிங்க ஐயா அவர்கள் நானும் ஒரு பேராசிரியரும் சொல்வோம். எங்களுக்கு 25,000 ரூபாய் கொடுத்தார்கள். உடனே இன்னொரு முத்துலிங்கம் ஐயா அவர்கள் வந்தது போது கொண்டு இருக்கிறவர், அவர் எதற்கும் திருப்தியாக இருப்பார். கூட வந்த இன்னொரு பேராசிரியர் 50,000 ரூபாய் வாங்கி தந்தால் என்ன ஏர்வாடி, நீங்கள் இதையெல்லாம் கேட்கக்கூடாதா என்று என்னை கேட்டபோது நான் உங்களுடைய புரோக்கர் அல்ல, இங்கே வேண்டுமானால் கேட்டு வாங்கி கொள்ளுங்கள், வேண்டுமானால் எனக்கு தந்த பணத்தை உங்களுக்கு தந்துகிறேன். முத்துலிங்க ஐயாவும் கேட்டால் தருவார், அதற்காக வாங்கி கொடுக்க கூடாதா என்று கேட்கிற போது அவர் என்னை புரோக்கராக அவருடைய உதவியாளராக மாற்ற கருதுகிறார் என்று கருதி கொண்டு அவருடைய நட்பை துண்டித்துக் கொண்டேன், அவரும் துண்டித்துக் கொண்டார். ஆகவே இந்த புறங்கூறல் என்பது ஒரு தர்மசங்கடமான ஒரு விஷயம். இதில் என்னென்னா துணிவாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும், சொல்லுகிற விஷயத்தை நாசூக்காக சொல்ல வேண்டும். அதில் இருக்கிற சங்கடங்களை மிக அழகாக நேர்த்தியாக அவர் எழுதியிருக்கிறார். என்னுடைய நண்பர் எம்ஆர்கே அவர்கள், நடிகர் எம்ஆர்கே சிரிப்பு நடிகர், அவர் மனதில் என்னை குறித்த வஞ்சம் இவ்வளவு இருக்கிறது என்பதை ஏர்வாடியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார். அதற்கு பிறகு முடிந்த பிறகு நான் ஏர்வாடி தான் பேசுகிறேன், என் மீது இவ்வளவு கருத்து வைத்திருக்கிறீர்களே, மிகவும் மகிழ்ச்சி என்றபோது காரை நடுவழியில் நிறுத்த சொல்லி பாரிஸ் மாநகரத்தில் என் காலில் இருந்து மன்னிப்பு பெற்றார். இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால் வாழ்வியலில் ஒரு அங்கமாக இந்த புறங்கூறுதல் இருக்கிறது. இந்த புறங்கூறுதலை நாம் முழுமையாக ஒருவர் மீது ஒருவர் அசூயை வைத்திருக்கிறோம், கோபத்தை வைத்திருக்கிறோம் என்று கருதாமல் அவர்களுக்கு ஒரு அறிவுரையை நாசுக்காக சொல்கிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம். இதில் பல்வேறு அனுபவங்கள் ஏற்படும் என்றாலும் எதையும் நிதானமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பக்குவத்தை பெற வேண்டும் என்பதை இந்த கவிதை உணர்த்துகிறது. அடுத்தது பகலில் உறங்க பழகு என்ற ஒரு கவிதை, ஒரு அற்புதமான கவிதை. இன்றைக்கு வாழ்க்கையினுடைய நடைமுறையை அவர் மிக அழகாக விளக்கி இருக்கிறார்கள். இப்போதெல்லாம் சென்னையில் யாரையாவது விருந்துக்கு அழைத்தால், பகல் நேரத்தில் அவரை விருந்துக்கு அழைத்தால் வந்து சேர்வதற்குள் அந்த பகல் நேரம் இரவாக மாறிவிடும். அந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் இருக்கிற போது இப்போதெல்லாம் அண்ணா நகரில் விருந்துக்கு வருகிறவர்கள் இரவு 11 மணிக்குத்தான் வருகிறார்கள். ஏனென்றால் 11 மணிக்கு வருகிற போதுதான் சாலை சுதந்திரமாக இருக்கிறது, வாகனங்களில் வர முடியும் என்கிற ஒரு நிதர்சனமான நிலை இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது பகலில் இரவாகவும் இரவில் பகலாகவும் இருக்கிறது. இப்போது வாகனங்கள் தான் பகலை பயன்படுத்திக் கொள்ளுகின்றன, மனிதர்கள் இரவை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.
அப்படி இருக்கிற போது பகலில் உறங்க பழகு என்கிற கவிதை இன்றைய காலகட்டத்தை மிக அற்புதமாக வெளிப்படுத்துகிறது. இரவில் மட்டுமே நடமாட முடியும் இன்னும் சில நூற்றாண்டுகளில் என்று எழுதியிருக்கு. நூற்றாண்டுகளில் இந்த நூற்றாண்டிலே இரவில் மட்டுமே நடமாட முடியும் இன்னும் சில நூற்றாண்டுகளில் கனவாகி போகும் இனி பகல் நேர பணி, உறையாமல் உறங்குமோ இரவு நேர பணி, ஆய்வறிஞர்கள் ஆதரிப்பவர்கள் பகலில் உறங்கும் பழக்கத்தையும் பண்பாட்டையும் மாறப்போவது சூழல் மட்டுமல்ல நம் வாழ்தலும் தான். பழகி கொடுங்கள் பகல் தூக்கத்தை உங்கள் பேர குழந்தைகளுக்கு. பகல் தூக்கத்தையும் வரணும். பழகி கொடுங்கள் பகல் தூக்கத்தை உங்கள் பேர குழந்தைகளுக்கு. டாலர் கொண்டு வாங்கப்பட்ட புதிய மெத்தைகள் மேல் என்கிற ஒரு கவிதை ஒரு நிதர்சனமான இன்றைய வாழ்வியலை குறித்திருக்கிறார். இப்படி எல்லா கவிதைகளிலும் கற்பனை இருக்கிறது என்பதற்கெல்லாம் அப்பால் இன்றைய வாழ்வியல் சூழல் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. பொதுவாக கற்பனை சார்ந்ததுதான் கவிதை என்பதற்கு அப்பால் வாழ்க்கை சார்ந்ததுதான் கவிதை. ஏனென்றால் ஒவ்வொரு கவிதையும் வாசிக்கிற போது வாசிக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை உணர்ந்து கொள்வார்கள், வாழ்க்கை இதுதான் என்பதை புரிந்து கொள்வார்கள். ஆகவே ஒவ்வொரு கவிதையிலும் கற்பனை இருக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் அப்பால் இந்த சமூகம் குறித்த கரிசனம் இருக்க வேண்டும், இந்த சமூகத்தின் பிரதிபலிப்பு இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் எல்லா எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுகிற ஒரு நல்ல கவிஞராக அன்பு சகோதரர் ஐயா தமிழீழன் அவர்கள் விளங்குகிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவை குறிப்பில் இந்த நூலை நான் வெளியிட்டதாக நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். நான் உங்களிடம் விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. ஒரு சிறப்பான ஒரு உரை. நிச்சயமாக ஐயா அவர்கள் ஒவ்வொரு அரங்கத்திலுமே அவருடைய சொல்லக்கூடிய அவருடைய உரைகள் எல்லாமே தொகுக்கிற போது நிச்சயமாக ஒரு தனி நூலாகவே கொண்டு வரலாம் என்கிற அளவுக்கு அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு அரங்கத்திலும் ஐயா அவர்கள். அந்த வகையில் ஐயா அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அடுத்து வாழ்த்துறை வழங்குவதற்கு தேசிய நல்லாசிரியர் புலவர் சு மதியழகன் அவர்களை என்போடு அழைக்கிறார். அன்னை தமிழே, அழகு பெரு நிலவே உன்னையான் வணங்குகின்றேன், உயர்ந்தமிழே நீ வாழ்க. போற்றுதற்குரிய இந்நிகழ்வுடைய தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் அரங்கமல்லிராமா அவர்கள் நூலினை வெளியிட்டு வாழ்த்து பேசிய எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக எங்களுக்கெல்லாம் முகவரியாக இருக்கக்கூடிய தமிழக அரசுடைய உயரிய விருதினை பெற்றிருக்கக்கூடிய தலைவர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களை, நூலினை பெற்றுக்கொள்ள வரவிருக்கின்ற பொன்மனச் செல்வன் முனைவர் காண்முகிலன் ஐயா அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய என்னுடைய கருதுகை நண்பர் குடியாத்தம் குமணன் அவர்களே, அந்த நூலுடைய ஆசிரியர் கவிஞர் தமிழீழன் அவர்களே, மற்றும் அரங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ் ஆளுமைகளே, மேடையில் இருக்கக்கூடிய தமிழ் ஆளுமைகளே, உங்கள் அனைவரையும் இந்த இனிய குழுவிலே வணங்கி மகிழ்கின்றேன். ஐயா அவருடைய 27ஆம் ஒவ்வொரு திங்களும் 27ஆம் தேதி இந்த நூல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு 27ம் எந்த ஒரு திங்களும் நானும் ஐயா ஏர்வாடி ஐயா அவர்களும் தவற விட்டு விடவில்லை. நான் தவற விட்டிருப்பேன். ஐயா அவர்கள் இருப்பதனால் அவர் பூவோடு சேர்ந்த நாடும் மணக்கும் என்பது போல அவர் இருப்பதனால் நானும் அதனை அவர் பெங்களூரில் வைத்த போதும் சரி, கடலூரில் வைத்த போதும் சரி, தொடர்ந்து இந்த நூலினை நூல் நில வெளியிடுகின்ற நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு ஆங்கில நூல். நேற்று ஒரு கவியரங்கத்திலே ஒருவர் இந்த கவிதையை பற்றி ஒரு விளக்கத்தை புதிதாக சொன்னார். அது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. மூல நூலிலிருந்து மூல மொழியிலிருந்து இலக்கு மொழிக்கு ஒரு நூலை மொழிபெயர்க்கின்ற போது எதனை மொழிபெயர்க்க முடியவில்லையோ அதுதான் கவிதை என்று அவர் சொன்னார். மூல மொழி, அதாவது மூல மொழினா இப்போ தமிழ் மொழியிலிருந்து, இலக்கு மொழி இப்போ ஆங்கிலத்தில் அவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த தமிழ் மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கின்ற போது அந்த செய்திகளை, எந்த செய்திகளை அவர் நம்மால் மொழிபெயர்க்க முடியவில்லையோ அதுதான் கவிதை என்று சொன்னார்.
அதுதான் நம்முடைய முயற்சி. முருகேசன் ஐயா அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். ஏன்னா மொழிபெயர்க்க முடியும், ஆனால் உணர்வுகளை மொழிபெயர்க்க முடியாது. சென்ற ஒரு கவிதையிலே கூட முன்ன ஒரு ஆங்கில நூல் ஒன்று வெளியிட்டிருந்தார். அவருடைய தமிழாக்கம் படிச்சிருந்தேன். இட்லிக்கு சட்னி பிடிக்கும், ஆனால் அவர் பொடி வைத்து சென்றால் அப்படின்னு அதை முடிப்பார். அப்போ அதை எப்படி மொழிபெயர்ப்பது? பொடின்னா பவுடர் வச்சு எடுத்து சொல்லிடலாமா? அந்த உணர்வுகள் விட்டு போகும். இருந்தாலும் கூட நம்முடைய செல்வம், நம்முடைய இலக்கிய செல்வம் மற்றவர்களுக்கும் தெரிய வேண்டும் அல்லவா? உணர்வுகள் சில விட்டு போனாலும் கூட நம்முடைய செல்வங்கள் அனைத்து மொழியினருக்கும் செல்ல வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்திலே தான் ஐயா அவர்கள் ஒவ்வொரு நூலையும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த வகையில் இந்த 2வது ஆங்கில மொழிபெயர்ப்பு நூல். அவரை வாழ்த்துகிறேன். அதுக்கான காரணத்தையும் ஐயா அவர்கள் முன்னாடியே சொல்லிட்டார். ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுக்கு ஏன் நோபல் பரிசு கிடைத்தது, பாரதியாருக்கு ஏன் கிடைக்கவில்லை என்று. எனவே பாரதியாருக்கு கிடைக்காததுக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்காது. எனவே நம்முடைய செல்வத்தை மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மொழியை அனைத்து, நம்முடைய கலை செல்வத்தை அனைத்து உலகத்திற்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்பது போல இப்பொழுது கூட ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஐநாவில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே நூல் திருக்குறள் என்ற செய்தியை எல்லாம் அறிந்திருக்கின்றோம். அதுபோல் தமிழியலன் ஐயாவுடைய நூல்களும் ஆங்கிலத்தில் மட்டும் இல்லாமல் அனைத்து இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை கோரி, ஆனால் இந்த கவிதைகளை எல்லாம் படித்து சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஐயா அவர்கள் புறப்படுத்தினார்கள். அவர்கள் நானும் செல்ல வேண்டி இருப்பதனால் உங்கள் அனைவருக்கும், ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி. மிக்க நன்றி ஐயா, சிறப்பான வாழ்த்துறை. அடுத்து நம்முடைய நூல் டைரக்ஷன் டீகோடர் நூலானது வெளியிடப்படுகிறது. முதல் பிரதியை ஐயா அவர்கள், ஏர்வாடியார் அவர்கள் வெளியிட அதனை பெற்றுக்கொள்கிறார் நம்முடைய வசந்தகுமார் ஐயா அவர்கள். அனைவரும் விருப்பத்தோடு கைதட்டி அதனை வரவேற்பமாக. ஐயா மிக நீளமாக கொண்டு போகாதீங்கய்யா. ஆமாம். ஆ என்ன பாதி பாதியாக எடுக்க வேண்டியது. மையமாக ஒரு ஷாட் எடுத்துப்போம். பகுதி பகுதியாக எடுக்கிறீங்களா, ஒரு ஆளை பாதி பாதியாக எடுக்கிறீங்க? பாதி பாதினா பாஸ்போர்ட் எல்லாருமே எடுத்துக்கலாம். எல்லா ஆளுக்கும் நீ சும்மா வைக்கா. மும்பை ஐயா, மும்பை அண்ணன் ₹500 கொடுத்து சார் கொஞ்சம் இங்கே பாருங்க சார், இங்கே பாருங்க, இங்கே பாருங்க மேடம். மேடம் நீங்கள் முன்னாடி வாங்கம்மா, முன்னாடி வாங்க. ரைட். கரெக்டாக இருக்கு. ஐயா ஒரு நிமிஷம். அம்மா சேர்ந்துக்கோங்க சார். டக்கு ஒதுங்கி போகாதீங்க சார். ஃபோட்டோ எடுங்க. யாரும் இங்கே யாரும் போயிடாதீங்க, நாங்கள் சொல்கிற வரைக்கும். ரைட். பல்வேறு பணிகள் இருந்தாலும் கூட இந்த அரங்கத்தில் பங்கேற்று இந்த நூலினை வெளியிட்டு தந்திருக்கூடிய ஐயா கலைமாமணி ஏர்வாடியார் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளோம். சிறப்பு
ஐயா வாங்க சிறப்பு படிகள் நண்பர்கள் சிறப்பு படிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அறிஞர் மக்கள் பெற்றுக்கொள்ளலாம். கொடுத்து வாங்கிக்கிறாங்கய்யா. கலைச்செல்விம்மா எந்திரிச்சு நில்லுங்க. செடி பண்ணி அவங்க எல்லாருமே வந்துருக்கீங்க. செல்வி சிறப்பு படிகளை பெறக்கூடிய பெருமக்கள் வந்து மேடைகளை வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆமாங்கய்யா, 2000 கூட கொடுக்கலாம். கணபா பாரதி கணகா நீங்கள் போங்க. கிளிக் பண்ணணும். நீங்கள் போங்க, நான் பார்த்துறேன். இதை கிளிக் பண்ணக்கூடாது. தெரியா அடுத்த நண்பர்கள் இயக்குனர் பயிற்சிமை இயக்குனர் ஞானசி. நம்ம ஒரு போகிறீங்களா? சரி, அவர் பணத்தை எண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் அவருக்கும் சேர்த்து எடுத்துருங்க. எனக்கு ஓட்டிங்க. அவங்கய்யா நான் எப்படி போடுறேன்? பிரவீன், முனைவர் பிரவீன் அவர்கள் சாய்ராம் பொறியியல் கல்லூரிய தமிழ்துறை தலைவர் முனைவர் பிரவீன் அவர்கள். திரைப்பட தயாரிப்பாளர் சங்க சங்கரநாராயணன் ஐயா அவர்களை இருக்கிறோம். நூல் படிகள் பெறக்கூடியவர்களும் வந்து பெற்றுருக்கீங்க. வாங்கய்யா. ஐயா நம்ம ஒரு கோபி அவர்கள் வாங்க ஐயா. வாங்கிட்டு வாங்க. நூல் படியினை பெற விருப்பமுள்ள அறிஞர்கள் வந்து மேடைகளை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்க போங்க. இங்க நிக்கிறீங்க. ஐயா அப்படி வந்துருங்கய்யா. இங்க பாருங்க சார். சார் சார் இருங்கய்யா. இங்க பாருங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. என்ன பாருங்க. என்ன பாருங்க. என்ன பாருங்க. என்ன பாருங்க. ஐயா ராஜா ஐயா வாங்கிட்டீங்க. இவரு எல்லாரும் வந்தாங்க. ஐயா திருமாவளவன் ஐயா. ஏய் நவருங்கய்யா. ஐயா வாங்க. அண்ணாமலை திருமாவளவன் பேர் உள்ளவங்களுக்கு மட்டும்தானா? எல்லாரும் அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் கொண்டுங்கய்யா. குமாருக்கு எல்லாம் எல்லாரும் கிட்ட வந்தா பேர் கொண்டு வாங்க. பேர் சொல்லிடுங்க. வாங்க. காலை மாணிக்கம் ஏய் இருங்க சைடுல போங்க. ஐயா சைடுல போங்க. சார் வீடியோ போடுங்க. யாரும் வெளிய போறீங்க. அப்படியே இருங்க. யார் விடுபட்டு விடுபட்டவர்கள் சென்று வாங்கிக் கொள்ளலாம். திருமாவளவன் பேரை மாத்திரமா சரியாதான சொல்றேன். எனக்கு பேராசிரியர் ராஜேஷ் அண்ணாமலை கனகபாடி வாங்கிட்டீங்களா? இப்படி வாங்க. எப்பா ஓ போதே. ஒரு 20 புத்தகம் இப்படி வா. கீழே குடிச்சு வா. பக்கத்தில் வாங்க, சும்மா பக்கத்தில் வாங்க. இப்படி வாங்க, இப்படி வாங்க. அம்மா கூட அம்மா இருக்கட்டுமா? ஆணி போட்டு சும்மா
சுபா சுபா அப்படியே உள்ள போயிடும். ஆமா, இப்போ சில நூல் பணிகள் விடுபட்டிருக்கு. காரி மைந்தனு, சுபா இவங்கெல்லாம் ஒரு நூறு 20 அதில் நான் முடிச்சிடலாம். சுபா கண்ணமாள் கண்ணமாள் வந்து 50 வடை கொடுத்து வாங்கிடுவோம். இப்படி 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 சுபா சுபா இப்படி சுபா இப்படி ஐயா கொஞ்சம் நகண்டுக்கோங்க. அவங்க வேடன் அன்பழகன் வராதா? அன்பழகன் வராதா? அவர் வர்றது வந்து இந்த மாலை மாதம் இங்க வந்துருங்க. சாரி, இந்த ஒரு புத்தகம் குணனையா நீங்களும் வாங்க. சுபா டக்குனுடா. ஐயா ஐயா தலைக்கோங்க ஐயா. ஐயா வேற யாரும் நூல் பணிகள் வேண்டும் அழைக்காம விட்டுருக்கமா? சாட்டை வாங்கிட்டீங்கல்ல நந்தன்? ஐயா வாங்கிட்டேன் ஐயா. ஐயா இப்போ நான் ஒரு சின்ன வேண்டுகோள் முதல்ல அடிக்கடி ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சுட்டே இருக்கோம். நாம் பேசுவது வெற்றி அடைவது என்பதை விட நிகழ்ச்சி வெற்றி அடைய வேண்டும். அப்ப நீங்க வந்து வாழ்த்துறைன்னு கொடுத்திருக்கிற நண்பர்கள் ஒரு செய்தியை கட்டுப்பாடாக பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏதாவது ஒரு கவிதையை எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழிலேயே அதற்கு விளக்கம் சொன்னால் போதும். தேவைப்பட்டால் இயன்றவர்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பை குறித்து பேசலாம். இன்னும் ஒரு கவிதை மட்டும் என்று உங்களுக்கு உரையை நீட்டிக்க வேண்டாம். ஒரு 3 to 4 நிமிட அளவுக்குள் அமைந்தால்தான் நாம் 8:30 மணிக்கு திட்டமிட்ட மாதிரி உணவு இருந்துட்டு மகிழ்ச்சியோடு விடைபெற முடியும். அதனால் வாழ்த்துறை வருகிறவர்கள் சரியாக ஒரு கவிதை 3 to 4 நிமிடங்கள். ஐயா வெற்றி. நன்றிங்க, நன்றி. அடுத்து வாழ்த்துறை வழங்குவதற்கு நம்முடைய நகைச்சுவை நாவேந்தர் குடியாத்து குமணன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். 3 நிமிடங்கள் ஒரு கவிதை. ஒரு கவிதை 3 நிமிடங்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழுக்கு அமுதென்று பெயருமில்லை, தமிழுக்கு நிகராக அமுதமில்லை. கவனிக்கிறீங்களா? இந்தியர் வாழ்க்கைக்கு கவனிக்கலையா? இந்தியர் வாழ்க்கைக்கு பீனல் கோடு, தமிழருடைய வாழ்க்கைக்கு டைரக்ஷன் டி கோடு. நீங்க இங்க பாருங்க ஐயா. உடனேயா கவனிக்கிறது நாங்க. கை தர மாட்டாங்க, அவங்க கையே வர. சூரிலே குழந்தைகளை கிறுக்க விடாதவர்கள் கிறுக்கர்கள். மகனின் மகன் ஓடு சாலை கடக்கும் பொறுப்பு. நேரம் தின்று தீர்க்கிறது அழகிய சொல்லாட்சி. இன்றைய கதைகள் உண்மை கதைகள். ரிஷி மூலம் நதி மூலம் போல சிந்தனை. சமையல் அறையில் சமத்துவம் வேண்டும். படுக்கை அறையில் சமத்துவம் இருப்பது போல சமையல் அறையில் சமத்துவம் வேண்டும். பெண் விடுதலை குறித்து தருதலைகளுக்கு விளக்கம். எல்லை தாண்டுகிறவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். எய்ட்ஸால் நுட்பமான சிந்தனை. பொருட்கள் தொலையலாம், பிள்ளைகளை தொலைக்காதீர். நூதன குடும்ப கட்டுப்பாடு. சூரிய குடும்பத்திற்கு திருத்தப்பட்ட குடும்ப அட்டை வழங்கியவர் கலீலியோவை பற்றி கண் கருவிழி போன்ற கருத்து. நீரே கருவியாகும் 3ஆம் உலகப் போருக்கு வைரமுத்து கருத்து. விளையாட்டாய் கருதாதீர் குழந்தைகள் விளையாட்டை. அணியும் ஆடைகளை அழுக்காக்குங்கள். அப்துல் ரஹ்மான் கவிதையை விட அழகு.
கொண்டை இருந்தும் சண்டை மறந்த கோழிகள். நல்ல சொல்லாட்சி. நிர்மலா தோழி கொடுத்த குடையால் சளி பிடிக்கவில்லை, இந்த கிளி பிடித்து போனது. உலக மனிதர்கள் அனைவரும் ஒரே விதமான பொய்யை சொல்கிறார்கள், சளி பிடித்தது என்று. சளியை இவர்கள் பிடித்து கொண்டு அண்டை வீட்டில் அழகாய் அடுக்கிய புத்தகங்கள், எங்கள் வீட்டில் கசங்கி அடிக்கோடிட்ட புத்தகங்கள். அதியமான், தொண்டைமான், அவ்வை மூவரை தொடர்புபடுத்திய அருமை பெருமை திறமை. நாட்டுக்கு விடுதலை தந்தோரை மறந்துவிட்டு ஆடைக்கு விடுதலை தந்தோரை பேட்டி எடுக்கிறார்கள். தொலைக்காட்சியில் சிறந்த அங்கதம். உலகம் வெப்பமடைந்த நாள் பற்றி குளிரறையில் விவாதிக்கிறார்கள். முரண் சுவை. இந்த கவிதையில் தலைப்புகளில் முதன்மையானது பாட்டி தலைப்பு. அப்துல் ரஹ்மான், வைரமுத்து, மேத்தா மூவர் கவிதைகளிலும் இப்படி சிறப்பானதாக இல்லை. ஒருவேளை வைரமுத்துவின் அம்மா கவிதையை ஓரளவுக்கு ஒப்பிடலாம். காட்டிலே சீதையை ராமன் தேடி திரிகையில், அனுமன் சஞ்சீவி மூலிகையை தேடி திரிகையில், கண்ணகி நீதியை தேடி திரிகையில், நியாயவிலக்கடையில் நியாயத்தை தேடி திரிகையில், நீதிமன்றத்தில் நீதியை தேடி திரிகையில், கருத்தரங்கில் கைத்தட்டலை தேடி திரிகையில், கிடைப்பது கிடைக்கும், கிடைக்காதது கிடைக்காது. முன்னுரையில் என் மதிப்பீட்டாளர்களே என் எழுதுகோலில் மயில் இறப்பியவர்கள் என்ற அருமையான பெருமையான கருத்து. மொழிபெயர்ப்பது என்பது ஒரு கலை. நேரு பேசியதை சத்தியமூர்த்தி மொழிபெயர்த்தாரா? வாட் இஸ் அவர் ப்ராப்ளம்? நமது பிரச்சனை என்ன? இந்து முஸ்லிம் ப்ராப்ளம். ஒரு இந்து முஸ்லிம் பிரச்சனை, லெஸ் ப்ராப்ளம். அது பிரச்சனையற்ற பிரச்சனை என்று மொழிபெயர்த்தாரா? அதுபோல் இங்கு அருமையாக இந்த ஆங்கில நூலில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் நேரம் குறைவாக இருக்கிறதால் இது குறைகால பிரசவம். வாழ்த்துக்கள், வணக்கம். நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. நிரம்ப பேசக்கூடிய சூழல் என்றாலும் கூட நேரம் மிகுதி ஏற்ற நிலை என்பதனால் சொல்கிறோம். அடுத்து வாழ்த்துரை வழங்குவதற்கு சங்க இலக்கியத்திற்கும் காப்பிய இலக்கியத்திற்கெல்லாம் தமிழினுடைய செல்வங்களை எல்லாம் தமிழிலே மிக சிறப்பாக அவற்றுக்கு உரை விளக்கங்களை தந்திருக்கக்கூடிய ஐயா புலியூர் கேசிகனார் அவருடைய புதல்வி கவிஞர் கலைசெல்வி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தமிழே உனக்கின் முதல் வணக்கம், உனை தழுவம் இதழ்களில் தேன் சுரக்கும். தமிழே உடல் தனின் உயிர் இருக்கும் வரை தருவாய் பெருமை இனி எனக்கும். மேடையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும், முன்பு அமர்ந்திருக்கும் தமிழ் அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தக வெளியிட மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. டைரக்ஷன்ஸ் டீகோடட். ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு நான் ஒரு புத்தகம் வெளியிட்டேன். செரிஷ் தி ட்ரிஸ்லிங் அப்படின்னு ஒரு ஆங்கில நூல் என்னோடது. செல்ல சின்னங்கள். அந்த ஒரு தலைப்பை தெரிவு செய்யறதுக்கு அவ்வளவு சிரமப்படுவோம். ஒரு 50 தலைப்புகளை எடுத்து அதில் என்ன பிடிக்குது, அதுக்கு எது சூட்டபிளாக இருக்கும் அந்த தலைப்புக்கு, அப்படிலாம் ரொம்ப கடினமாக அதுக்கான வேலைகளை செய்தோம். அதுக்கு பெரும் தொகை வேறு நான் கொடுத்தேன். அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு, மொழிபெயர்ப்புக்கு ஒரு 10,000க்கு மேலே நான் கொடுத்துட்டேன். அதை மொழிபெயர்ப்பு பண்ணேன். இந்த புத்தகம் இவங்க இன்னைக்கு இருக்கிற நவீன நிறைய ஆப்ஸ் எல்லாம் இப்போ வந்ததுனால அவங்க எளிதாக மொழிபெயர்க்க முடிஞ்சுதுன்னு சொன்னது எனக்கு மகிழ்ச்சியாக தந்தது. அடுத்தடுத்த நூல்களையும் நான் பயன்படுத்திட்டேன். எனக்கு இந்த புத்தகத்தில் அவர் அனுப்பிய ஃபேஸ்புக்கில் நான் பார்த்தேன், பாட்டி அப்படின்ற ஒரு கவிதை. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா நாங்கள் அப்பாவுடைய அப்பா அம்மா ஆச்சி தாத்தாவும் பார்த்ததில்லை, அம்மாவுடைய அம்மா அப்பாவையும் நாங்கள் பார்த்தது கிடையாது, பழகிய அனுபவமும் கிடையாது. ஆச்சி தாத்தான்ற அந்த உறவை பார்த்ததும் இல்லை, பழகியதும் இல்லை. ஆனால் அம்மா உடல்நலம் இல்லாதனால என்னுடைய அப்பா நெல்லையிலேருந்து ஆச்சிமாரெலாம், பொன்னம்மா ஆச்சி, சுபலட்சுமி ஆச்சி, இவங்களாம் எங்கள் கூட இருந்து எங்களை வளர்த்தெடுத்தவங்க. ஒரு வெற்றிலை பாக்கு வாங்கி கொடுத்தா ஒரு கதை சொல்லுவாங்க. இப்படி அந்த திருநெல்வேலி பாமடம் போட்டுட்டு அந்த ஆச்சிமார் சேலை உடுத்திட்டு அவங்க எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து எங்களெல்லாம் வளர்த்து எடுத்ததெல்லாம் இந்த கவிதையில் எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா நாங்கள் நேரடியாக திருநெல்வேலி சைவ சித்தாந்த முற்பதிப்பு கழகத்தில் சுப்பையா பிள்ளையனுடைய இளைய பாட்டினார். அவங்க மனைவி மண்ணியர் கரிசி ஆட்சி பார்த்து பழகியிருக்கும். இருந்தாலும் அந்த நெருக்கங்கள் கிடையாது.
இவர் அந்த கவிதை எழுதும்போது நான் நிஜமாவே கண் கலங்கலை. அவ்வளவு அருமையான கவிதை. இன்று நான் நடப்பதற்கு காரணமானவள் என்னை சுமந்து அவள் சுற்றிய தூரத்தை பூமியின் சுற்றளவோடு ஒப்பிட நீங்கள் மறுக்கலாம். அவ்வளவு சுத்தியிருக்காங்க இவரை சுமந்து கொண்டு. நாங்கள் எப்படி எங்கள் தந்தையாரை சொல்லுவோம் அடிக்கடி, சூரியனை சுற்றும் கிரகங்களை போல நாங்கள் அப்பாவை சுத்திட்டு இருக்கோம். அவரையும் ஒரு தாய்மானா நான் நினைச்சேன். அந்த அந்த வரிகளை நான் இதோட ஒப்பிட்டு பார்த்தேன். ஆனால் அவளால் தான் நான் பூமியில் என்றும் சுற்றி கிடக்கிறேன். அவளின் இடுப்பு நாற்காலியில், எவ்வளவு அழகான ஓமை பாருங்க. அவள் இடுப்பு, நிறைய எல்லாருமே குழந்தைகளுக்கு அம்மாவோட இடுப்போ அக்காவோட இடுப்போ தான் நாற்காலியா இருக்கும். தமிழீரன் ஐயாவுக்கு அவருடைய பாட்டியினுடைய இடுப்பு நாற்காலியா இருந்திருக்கு. அதை அவர் அழகா சொல்லியிருக்காரு. அவளின் இடுப்பு நாற்காலியில் 8 வயது வரை, 3 வயது வரை சுமக்கலாம், 8 வயது வரை அவங்க சுமந்திருக்காங்க ஐயா அவர்களை. அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சது, என்னை கவர்ந்தது. என்னை விட அப்படி ஒன்றும் அவங்க ரொம்ப பருமனான பாட்டியும் கிடையாது. என்னை விட சில கிலோ எடை மட்டுமே கூடியிருந்தவள். என்னை தூக்கி நடந்தது ஒரு அறிவியல் அதிசயம். சுமக்கணும், அவங்களுக்கு காப்பாற்றணும், இப்படி கால் இருக்கும்போது அவங்களை எப்படி நடக்க வைக்கணுன்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு அது சுமையா இல்லை, சுகமான சுமையா அந்த பாட்டிக்கு இருந்திருக்கு. காமாட்சி அம்மனுக்கு திருவிழா வரும்போது அவளின் சுருக்கு பை காலி ஆயிடுமா. எதனால? பேரனுக்கு என்னெல்லாம் வாங்கி தரலாம், என்ன பிடிக்கும் தேடி தேடி. பொம்மைகளையும் நொறுக்கு தீனிகளையும் இடப்பெயர்ச்சியை அடைந்து மீன் குழம்பை அவள் அளவுக்கு சுவையாக வைக்க முடியாதாம் யாராலையும். வெளிநடப்பு செய்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை உணவு மன்றத்தை. நூல் சேலையில் தொள ரவிக்கையுடனும் நெற்றி நிறைந்த பொட்டுடனும் காட்சி தருவாள் பாட்டி. அந்த உருவம் நம்ம கண் முன்னாடி வருது. இப்போதும் அவளை பார்த்து கொண்டிருக்கிறேன். பழம், பூ, காய்கறி விற்கும் பாட்டிகளின் முகங்களே. நமக்கு அப்படிதான் தோணும். முதன்மையா நேற்று நான் மறைந்த புலவர் நன்னனுடைய துணைவியார், 93 வயது கடந்தவங்க. நான் அவங்கள போய் பார்க்கும்போது என்னுடைய அம்மா அந்த நினைவு எனக்கு வரும். என்னுடைய ஆட்சி, என்னுடைய அம்மா அவங்களோட அருகில் உட்கார்ந்து தோளில் கை போட்டு பேசிட்டு இருந்தேன். ஒரு மாதம் நான் போகலன்னா கலைச்செல்வி வரலையான்னு கேட்டாங்களா, ஏன் வரலன்னு. அவங்க அந்த அன்புக்கு ஏங்குறாங்க. நம்ம அந்த அன்பை கொடுக்கணும். இப்படி ஃபுல்லாக அவங்களோட 7:30 மணி வரைக்கும் இருந்தேன். அந்த நினைவு வந்தது எனக்கு. நூல் சேலையில் தொளதொள ரவிக்கையுடனும் நெற்றி நிறைந்த பொட்டுடனும் காட்சி தருவாள் பாட்டி. இப்போதும் அவளை பார்த்து கொண்டிருக்கிறேன். பழம், பூ, காய்கறி விற்கும் பாட்டிகளின் முகங்களில். பாட்டி வடை சுட்ட கதை எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவளிடம் சுட்ட கதையைத்தான் நான் இன்னும் விற்று கொண்டிருக்கிறேன். இவ்வளோ அழகான அவர்கள் பாருங்க. எல்லாருமே பாட்டி வடை சுட்ட கதையை கேட்குறோம். அவங்க கிட்ட சுட்ட கதை இன்றைய வரை அவர் விற்று கொண்டிருக்கிறார். இப்படி புத்தகங்கள் மூலமாகவும் கவிதைகள் மூலமாகவும் சொற்பொழிவுகள் மூலமாகவும். பாட்டி பதுக்கிய தின்பண்டங்கள் தாத்தாவுக்கானது பாவேந்தன் சுற்று. தாத்தாவின் மூலம் பேர பிள்ளைகளுக்கு வழங்கும் பாட்டியின் முன் யோசனை திட்டம் அது. அவங்க தாத்தாக்கள் பதுக்கி வைக்கிறது தாத்தாக்கு கிடையாது, பேர பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு அந்த தின்பண்டங்கள். முதியோர் இல்லத்தின் இன்றைய பாட்டிகள் கதை சொல்லி கிடக்கிறார்கள். காது கேட்காமல் தலையை மட்டும் ஆட்டும் மற்றொரு பாட்டியிடம். இன்னைக்கு அவங்களுக்கு கதை சொல்றதுக்கு ஆள் இருக்கு, கேட்க செவி திறன் இல்லை அவங்களுக்கு. அந்த யூடியூப்ல நிறைய பார்ப்பேன். இந்த பாட்டிமார், அந்த கன்னியாகுமரியில ஒரு தம்பி போடுவார், ரொம்ப அழகியா வரும். எல்லாம் பாட்டிமார்கள் தான். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது, விளையாடுறதெல்லாம் தினமும் பார்ப்பேன் நான். ரொம்ப உருக்கமா இருக்கும். ஒரு இளைஞர் அவ்வளோ அழகா நடத்திட்டு போறாரு இந்த பாட்டிமார்களை வச்சு. முதியோர் இல்லத்தின் இன்றைய பாட்டிகள் கதை சொல்லி கிடைக்கிறார்கள். காது கேட்காமல் தலையை மட்டும் ஆட்டும் வேறொரு பாட்டியிடம். கூட்டு குடும்பம்